ஓகே கைஸ், நான் கதைக்கிறது கிளியரா இருந்தா chat பாக்ஸ்ல எஸ்ன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்படியே ஐ திங்க் பார்ட்டிசிபேட் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. யாராச்சும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் chat பாக்ஸ்ல எஸ்ன்னு போட்டீங்கடா எனக்கு ஈஸியா இருக்கும். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் chat பாக்ஸ் ஒன்ல இருக்குது. ஓகே, நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியரா இருந்தா எனக்கு chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க எஸ்ன்னு, இல்லாட்டி ஹாய் என்று சார் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்? ரைட். ஓகே ஓகே ஓகே. கிளியர். ரைட். ஓகே. ரைட். ஓகே ஓகே. வெயிட் வெயிட். எஸ். ஓகே. கிளியர். ரைட். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ரைட். ஓகே கைஸ், அப்போ நாங்கள் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்னைய பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன். என் நேம் வந்து அகமட். ஐ எம் ஃப்ரம் மவுண்ட் லெவேனியா. இப்போதைக்கு இந்த ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மில் 5 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 4.5, இப்போட ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றதை நான் டீச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்கிறேன் கைஸ், இதில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஃபீஸும் இல்லை. ஓகே, ஒரு கோர்ஸ் ஃபீஸ் இல்லை. அண்ட் நீங்கள் ஒரு ரூபாயாச்சு விஐபி சிக்னல்ஸ்க்கோ இல்லாட்டி கோர்ஸ் ஃபீஸஸ்க்கோ எங்களோட கைடன்ஸ்க்கோ நீங்கள் பே பண்ணுறதுக்கு தேவை இல்லை. இந்த செஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு 100% ஃப்ரீயாக தான் நாங்கள் தரோம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நோட் எஃப்எக்ஸ் ஒரு கிளையண்ட் உண்டு. ஓகே, அப்படின்னா இலங்கையில் முதல் தரவு. ஓகே, ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் இந்த நோட் எஃப்எக்ஸ் என்ற புரோக்கரை ஸ்ரீலங்காக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினது. ஓகே, அப்போ இந்த நோட் எஃப்எக்ஸ் என்ற புரோக்கர் மூலமாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது. ஓகே, அப்படின்னா நோடிஃபிக்ஸ் புரோக்கர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? பைனான்ஸ் என்ற எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணணும்னா. இப்போ ஏன்னா கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ஃபொரெக்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து கூடுதலாக தெரியாது. ஏன்னா நானும் தெரிஞ்சு கொண்டது இந்த ஃபொரெக்ஸை வந்து கிரிப்டோ கரன்சிக்கு பிறகு தான். ஓகேயா? அப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இருக்கிறது எல்லாமே கிரிப்டோ கரன்சி. அப்போ கிரிப்டோ கரன்சியில் நாங்கள் ட்ரேட் பண்ணணும் என்றாலும் நாங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு தேவையான எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அதுலேயும் இருக்குதுன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் என்ன இருக்குது, பைபிட், பைனான்ஸ், என்ன நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கு ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த நோட் எஃப்எக்ஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் இந்த நோட் எஃப்எக்ஸ் என்ற புரோக்கர் இலங்கைக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இந்த குளோரிபிப் அகாடமி மூலமா நோட் எஃப்எக்ஸ் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. ரைட். இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இப்போ நாங்கள் சொல்லுவோமே, இப்போ பைனான்ஸில் ட்ரேட் பண்ணும் போது ஒரு கமிஷன் வெட்டுவாங்கண்ணா.
ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கிற லோம இருக்கிற லோ சார்ஜஸ் தான் எங்களுக்கு இந்த நோட் எஃப்எக்ஸில் நீங்கள் காணக்கூடியதா இருக்கும். ஓகே, நாங்கள் போக கதைப்போம். ஓகே, ரைட். இதுல நிறைய பேர் இருப்பீங்க இன்னும் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்னன்னு தெரியாமண்ணா. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், இதுல இன்னும் ஃபொரெக்ஸ்ன்றது இன்னும் என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரைட், அது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளியா சொல்லித்தரேன். கைஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மார்க்கெட் உண்டு. ஏன்னா ஒரு மார்க்கெட் உண்டு பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ப்ரைஸஸ் அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ப்ரைஸஸ் அப் அண்ட் டவுன் ஆகும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ரைட், வெயிட், நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரைஸ் வந்து இப்படி அப் ஆகும், மறுபடியும் இப்படி டவுன் ஆகும், மறுபடியும் அப் ஆகும், மறுபடியும் இப்படி 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 போய்த்து மறுபடியும் டவுன் ஆகும். ரைட், இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் சார்ட் பார்த்துருப்பீங்கன்னா, அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் சார்ட் மூலமாக தான் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மார்க்கெட் இல்லாட்டி இது நீங்கள் இதுக்கு முதல்ல பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்க. ஓகே, இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துருக்கிறான்னு பாருங்க. ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் இதுக்கு முதல்ல பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஓ நோ? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இது என்னாண்டு. ரைட் கைஸ், இந்த மாதிரியான சார்ட் ஒன்றை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தான், அனலைஸ்ன்றது நான் என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, ரைட், இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, ரைட், அப்போ இந்த சார்ட் மூலமாக தான் நாங்கள் ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க போகிறது. இல்லாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்னாண்டு. ஓகே, நான் ஃபொரெக்ஸ்ன்றது என்னாண்டு நான் விவரமாக டீச் பண்ணுறேன். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது எப்படி வந்துச்சு அண்ட் இது மூலமாக நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றத ஸ்டெப்பை நாங்கள் பார்ப்போம். ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த சார்ட் மூலமாக சரியாக நாங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தான் எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். ரைட், அனலைஸ்ன்றது என்ன? ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு அனலைஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம். அனலைஸ்ன்றது இப்போ இந்த மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போகும்ண்ணா, இப்படி அப் அண்ட் டவுன் போகும். ரைட், எந்த டைமில் அப் ஆகும், ஓகே, எந்தெந்த மூமெண்ட்ல இது அப் ஆகும், எந்த டைமுக்கு இது அப் ஆகும், என்ன காரணத்தினால இது அப் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு நான் சொல்றது ஃபண்டமெண்டல். ரைட், அதை நாங்கள் கதைப்போம். ஓகே, ரைட், இது என்ன காரணத்தினால ஆயிடுச்சு. ஓகே, அந்த அப் அண்ட் டவுனை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் அனலைசிங்ன்றதை யூஸ் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு இதில் அப் ஆகும் போது ப்ராஃபிட் பண்ணவும் மேலும், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி டவுன் ஆகும் போது ப்ராஃபிட் பண்ணவும் மேலும். எப்படி இந்த மார்க்கெட் வந்து இப்படி அப் ஆகும் போது எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணவும் மேலும், இப்படி டவுன் ஆகும் போது ப்ராஃபிட் பண்ணவும் மேலும். இந்த டைமில் எப்படி அப் ஆகுது, இது அப் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஓகே, அந்த விஷயத்தை நாங்கள் சரியாக ஸ்டடி பண்ணாதான் எங்களுக்கு இந்த சார்ட் மூலமா ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்க இயலும். ஓகேயா, அது புரிஞ்ச எல்லாருக்கும்? இந்த ட்ரேடிங்ன்றது என்னான்னு தெரியாத வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உண்டு, அது புரிஞ்ச எல்லாருக்கும்? எஸ் ஓ நோ, புரிஞ்சா இல்லையா? கைஸ், அது புரிஞ்சா இல்லையா? எஸ் ஓ நோ? எஸ், புரிஞ்சு. ரைட், அப்போ அதுதான் ஃபொரெக்ஸ்ன்றது. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சார்ட் உண்டு, இப்படி அப் ஆகும், இப்படி டவுன் ஆகும், இப்படி அப் ஆகும், இப்படி டவுன் ஆகும். அப்போ அந்த ஸ்டெப், இது எந்த டைமில் அப் ஆகுது, என்ன காரணத்தினால இந்த இடத்துல அப் ஆயிடுச்சு, இது அப் ஆகும் போது நாங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, டவுன் ஆகும் போது எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது என்ற கான்செப்டை தான் நாங்கள் இதுக்கு போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ ஃபொரெக்ஸ்ன்றது அந்த சார்ட் மூலமாக தான் நாங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்னான்னு பார்ப்போம்.
ரைட். அடுத்தது ரைட் வெயிட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த க்ளோரி பிப் அகாடமி. ஓகே, க்ளோரி பிப் அகாடமி இப்போக்கி நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். அப்படின்னா இப்போக்கி எங்ககிட்ட 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அது உங்களுக்கு காணலாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் வெயிட் வெயிட் 1 minute. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோரி பிப் அகாடமி. ஓகே, இந்த க்ளோரி பிப் அகாடமி மூலமாக தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு இந்த நோடெஃபிக்ஸ்ன்றது நாங்கள் அறிமுகம் படுத்தினோம். ஓகே, இந்த நோடெஃபிக்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் அண்ட் இல்லாட்டி உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் 100% ஃப்ரீயாக தாரது. அதை பற்றி நாங்கள் கடைசியாக கதைப்போம். ஓகே, ரைட். அப்போ இந்த எங்களை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண வேணுமெண்டா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அண்ட் எங்கட இதே மாதிரி சிங்கள மீடியம் பேட்ச் கண்டக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் மூணாவது எங்களோட யூடியூப் பேஜ் இருக்குது. இதுலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு நீங்கள் க்ளோரி பிப் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக அதில் சப்ஸ்கிரைப்ஸ் பார்க்குறவங்களுக்கு 1000 இப்போ 1000 ஐ திங்க் 958 மணிக்கு 1000 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 40 என்ன மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு எங்களை பற்றி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இன்சார்ஜாக நான் தான் இருக்கிறேன். இப்போக்கு எங்களோட ஆஃபீஸ் லொக்கேட்டடாக இருக்குது எங்கன்னு பார்த்தீங்க அண்ட் கலாமில் லொக்கேஷன் வேணுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லொக்கேஷனுக்கு தரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன. ரைட், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எப்படி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது. எப்படி what is forex? The global foreign exchange market, FX market, or is the largest marketplace in the world. அப்படி என்றால் வேர்ல்ட் வைட்ல இருக்கிற ஓகே பை அண்ட் செல் கூட ஆகிற இடம் தான் இந்த வந்து இந்த ஃபொரெக்ஸ்ன்றது. ஃபொரெக்ஸ்ன்றது வந்து guys, இதெல்லாம் ஃபுல்லாகவே 100% ரியல் கரன்சிஸ். எப்படி இதெல்லாமே 100% ரியல் கரன்சிஸ். எப்படி ரியல் கரன்சிஸ்ன்றது நார்மலி இன் நாங்கள் எடுப்போம் வந்து XAUSD கோல்டு எடுப்போமே, தங்கம் எடுப்போம். இதுக்கு நாங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் கோல்டுக்கு யூஸ் பண்ணுற நேம் தான் இந்த ஷார்ட் நேம் தான் XAUSD. இந்த XAUUSD ப்ரைஸ் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸே தான் வந்து ரியல் மார்க்கெட். அப்படின்னா ரியல் வேர்ல்ட் மார்க்கெட்லேயும் போகிற ப்ரைஸ். ஓகே, அப்போ இந்த ஃபாரின்ல இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கரன்சி. ஏன்னா அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கரன்சி. ஆனால் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது வந்து இதெல்லாம் வந்து 100% ரியல் கரன்சிஸ். எப்படி இதெல்லாம் வந்து 100% ரியல் கரன்சிஸ். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல். எப்படி பை அண்ட் செல் கூடுதலாக நடக்கிற இடம். ஓகே, கூடுதலாக எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகே, அப்போ கூடுதலாக பை அண்ட் செல். இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்போ நீங்கள் ஒரு 1 இயருக்கு முத ஒரு டாலர் எடுக்கிறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். எப்படி 120 ருபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்க. எப்போ 2025 ஃபார் எக்ஸாம்பிள், சரியா? அதை நீங்கள் இப்போ செல் பண்ணுறீங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு. 120 ரூபாய்க்கு பை பண்ணி 300 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளவு போடுங்க பார்க்க எல்லாரும் கமெண்ட்ல. 120 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது 300 ரூபாய். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இப்போ காட்டுது வந்து 300 ரூபாய். நீங்கள் பை பண்ணும்போது 120 ரூபாய், இப்போ அது வந்து காட்டுது 300 ரூபாய். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளவு எவ்வளவு guys இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்? 100 180 ரூபாய். ஏன்னா ரைட். அப்போ இந்த மாதிரியான பை அண்ட் செல் கூட நடக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
எஃப்எக்ஸ் மார்க்கெட் இல்லாட்டி இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் என்றது. ஓகேயா, இதுல ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எப்படி 6.5 ட்ரில்லியன் வந்து இதுல டேர்ன் ஓவர் ஆகுது. அப்படின்னா இதுல வந்து பை அண்ட் செல் வந்து 6.5 ட்ரில்லியன் வந்து இதுல டேர்ன் ஓவர் ஆகுது. அப்படின்னா பை அண்ட் செல் ஆகுது. அதனால தான் நாங்க இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் நாங்க சொல்றது, குளோபல் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அதுக்கு நாங்க சொல்றது. அண்ட் இது பாத்தீங்கன்னா எப்போதுமே எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டைம்ல, எப்படி எங்களுக்கு இதுல ஒரு ஷார்ட் டைம்ல எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். நார்மலி இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு இதுல 1 மினிட், 5 மினிட், 3 மினிட், 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர் பிரிச்சிருக்குது. எங்களுக்கு இந்த 1 மினிட் அண்ட் 5 மினிட், 3 மினிட், 15 மினிட் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் சரியாக அனலைஸ் பண்ணோம்டா எங்களுக்கு இதுலலாம் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு இதில் எடுக்கலாம். ஓகே, அது நாங்கள் வந்து சார்ட் அனலைசிங் பண்ணுற மாதிரி தான். ஓகேயா, அப்போ எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸில் எங்களுக்கு ஷார்ட் டைமில் இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். எங்களுக்கு இது 2 வகையாக ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் அண்ட் எங்களுக்கு இதில் லாங் டைம் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது எங்களுக்கு இதில் தனித்தனியாக, ஓகே, எங்களுக்கு இப்போ தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, எப்படி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண ஏலும். ஓகேயா, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஏன் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ன்றது என்ன காரணம். ஏண்டா ஒரு நாளைக்கு இதில் 6.5 ட்ரில்லியன் இதில் பை அண்ட் செல் ஆகுறதுனால தான் இதுக்கு நாங்கள் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இதில் நாங்கள் சொல்கிறது. ஓகேயா, அடுத்தது இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போதுமே பேங்க்குக்கு கம்பைன் ஆகுனது உண்டு. எப்படி இது வந்து ரியல் மார்க்கெட் கரன்சி தானே, அப்போ இது வந்து எப்போதுமே பேங்க்குக்கு கம்பைன் ஆகித்தான் இருக்கும். இப்படி இது வந்து ஃபொரெக்ஸ் வந்து பேங்க்குக்கு கம்பைன் ஆகித்தான் இருக்கும். ஓகேயா, அப்போ பேங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, மண்டே டு ஃப்ரைடே வரைக்காடி தான் பேங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். வேணா சாட்டர்டே சண்டே க்ளோஸ். அப்போ அதே மாதிரி தான் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டும் வந்து மண்டே டு ஃப்ரைடே, எப்படி மண்டே டு ஃப்ரைடே வரைக்காட்டி தான் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே வந்து ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ். அப்போ எங்களுக்கு சாட்டர்டே சண்டே இதில் எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏல. ஆனால் பேங்க் வந்து மார்னிங் 8 டு ஈவினிங் 5 இருந்தாலும் ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே 24 ஹவர்ஸ் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் தந்திருக்கிறாங்க. ஓகேயா, அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்மில் ஷார்ட் டைமில் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் உண்டு எடுக்கலாம். அண்ட் இது தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அண்ட் மூணாவது எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு, ஓகே, எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு எங்களுக்கு இதில் ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து தந்திருக்கிறாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்ன்றது என்னன்னா, இப்போ இலங்கையில் நிறைய ட்ரேடர்ஸ் லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, சரியான ஒரு எடுகேஷன் இல்லை ஏன்னா, அண்ட் அவங்களுக்கு ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு குறிய ஒரு சரியான டெமோ அக்கௌண்ட்ஸ் இல்லை. அண்ட் ஒரு டிசிப்ளின்ன்ற கான்செப்ட்ன்றது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபொரெக்ஸில் கைஸ் நாங்கள் டீச் பண்ண பிறகு உங்களுடைய ஃபஸ்ட்டுக்கு ரியல் மணி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் தேவை இல்லை. ரியல் மணி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபொரெக்ஸ் என்ற கான்செப்ட் மூலமாக, இந்த ஃபொரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்ஸ் மூலமாக, டெமோ அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன, டம்மி அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த டம்மி அக்கௌண்ட்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணி எங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்து, ஓகே, ட்ரேட் பண்ணி எங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்து என்ன செய்யலாம், எங்களோட ரியல் மணி போட்டு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று செய்கிறீங்க உங்களோட ஹோம் டவுனில். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு ஒரு டெமோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ரைட் இப்படி செய்வோமே, எப்படி
ரைட் மச்சான், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஒன்றாவது ஒரு டெமோ ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்டா எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சக்ஸஸை ஸ்டார்ட் பண்ண இயலுமா? இயலாது. ஏன்னா அப்போ இந்த ஃபொரெக்ஸ்ன்ற கான்செப்ட் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இதில் அவங்க சான்சஸும் தந்திக்கிறாங்க. டெமோ அக்கௌண்ட் அப்படின்னா டம்மி அக்கௌண்ட். அந்த டம்மி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 80% சக்ஸஸ் ஆகின பிறகு உங்களோட ரியல் மணியை போட்டு நீங்கள் இதில் 100% ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நார்மலி இதில் பெரிய பெரிய நார்மலி எங்களோட நாலேஜஸ் எடுத்த போகிறோம். இந்த டெமோ அக்கௌண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படி கஷ்டமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது. ஓகேயா, ரைட். அடுத்தது எங்களுக்கு இதில் ரெண்டு வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பை அண்ட் செல் என்ற கான்செப்ட் மூலமாக, பை அண்ட் செல் என்ற கான்செப்ட் மூலமாக எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அது இன்னும் முன்னுக்கு போக்கில் சொல்லி தாரேன். ரைட். அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சா, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சா எஸ் அனுங்க, இல்லாட்டி நோ அனுங்க. எஸ் அண்டா எஸ், இல்லாட்டி நோ. புரிஞ்சு. ரைட் கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன். எங்கட இந்த செஷனில் நாங்கள் ₹1 கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை. ஓகே, ₹1 கோர்ஸ் ஃபீஸ் இல்லை. அண்ட் சிக்னல்ஸ் அது இது ₹1 நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த கோர்ஸ் அண்ட் எங்களோட விஐபி சிக்னல்ஸ் உங்களுக்கு நாங்கள் 100% ஃப்ரீயாக தான் தரது. நான் உங்களுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸஸை நான் லைவாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். எங்களோட பர்ஃபார்மன்ஸஸ். ஓ ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி. இந்த ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்டா கைஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு, ஓகே, இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வந்து எங்களைய மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு, ஓகே, எங்களைய மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இதில் எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாமத்தான் இருந்துச்சு. ஓகே, அப்படின்னா எங்களைய மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்னா சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு, மைனர் ட்ரேடர்ஸ்க்கு எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண இயலாம தான் இருந்துச்சு. ஃபொரெக்ஸ்ன்றது வந்து ஓகே ஒரு பெரிய பெரிய கம்பெனி மூலமாக, ஓகே, ஒரு பெரிய பெரிய கம்பெனி மூலமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி, இந்த ஃபொரெக்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேயா, அதுக்கு பிறகு ஓகே, அதுக்கு பிறகு தான் டெக்னாலஜி என்ற கான்செப்ட் வந்த பிறகு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து எங்களே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஏற்படுத்தி தந்துச்சு. ஓகே, அப்போ ஃபொரெக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்டாகவே கவர்மெண்ட் வந்து எங்களே மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கு, எங்களே மாதிரி மைண்ட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஏற்கனவே தரல. அதுக்கு பிறகு இந்த டெக்னாலஜி ப்ராசஸ் அப்டேட் ஆகின பிறகு தான், ஓகே, இந்த டெக்னாலஜி அப்டேட் ஆகின பிறகு தான் எங்களுக்கு இப்போ சான்சஸ் இருக்குது. எங்களுக்கு எங்களோட மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டர் எக்ஸசரி மூலமாக எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அப்போ இதுக்கு முதல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய மார்க்கெட்ஸ், ஓகே, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் அண்ட் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ண எழுமா இருந்துச்சு. ஐ திங்க் 1986லேயும் 1985லேயும் தான் கைஸ் அது அந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணி எங்களை மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் தந்துருந்தாங்க. ஓகேயா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ண, ஓகே, கவர்மெண்டால் அப்ரூவல் ஆகின ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி மார்க்கெட் தான் இது. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் இது. அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோன்றது வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி எடுத்தோம்னா எந்த ஒரு கரன்சியும் எந்த ஒரு கரன்சியும் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம தான் அது இருக்குது. அப்படின்னா திடீரென்று அவங்களுக்கு தேவையான நியூஸ் படி அந்த மார்க்கெட்டை வந்து திருப்பலாம். ஓகே, எப்படி அவங்களுக்கு தேவையான மாதிரி திருப்பலாம். இப்போ இதில் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, தவற நினைக்க வேணாம், அதுதான் உண்மையான சூழ்நிலை. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்றது வந்து டிஜிட்டல் கரன்சினால அதுக்குன்னு ஒரு கவர்மெண்டால் அது வந்து ரெகுலேட்டட் ஆகி
இல்ல. ஆனா இந்த ஃபாரெக்ஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய கவர்ன்மெண்ட் ரெகுலேட் ஆன ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ன்றது. அப்படி இல்லாட்டி ஃபாரெக்ஸ் என்றது. ஓகேயா? அண்ட் நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேயா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்று இருக்குது. ஓகே. நெறைய அது மாதிரியான நெறைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நெறைய இடத்துல அந்த கப்ளிங்ன்ற கேஸ் வந்து எல்லா இடத்துலயும் இப்பைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் போகுது. இப்படி கப்ளிங்ன்ற கான்செப்ட் வந்து இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் போகுது. ஓகே. இப்ப இந்த ஃபாரெக்ஸ்ல அப்படி கப்ளிங் செய்ய இயலாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% கவர்ன்மெண்ட் ரெகுலேட்டட் ஆவிருக்குது. ஓகே. இப்ப கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஓகே. அதுல அவங்களுக்கு அவங்களோட பெரிய பெரிய ஃபண்ட் வச்சு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்றது, அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களோட மார்க்கெட்ஸ இதாக்கிக்கோறது. ஓகே. அவங்களுக்கு தேவையான மார்க்கெட்ட வந்து அவங்க திருப்பிக்கோறது. ஆனா இந்த ஃபாரெக்ஸ்ல அப்படி இயலாது. எப்படி? ஃபாரெக்ஸ்ல அப்படி இயலாது. இதுக்காண்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்ற கான்செப்ட் வந்து இதுக்கு கீழ இருக்குது. ஓகேயா? ரைட். ஓகே. அப்ப இது புரிஞ்சா எல்லாத்துக்கும்? இது எல்லாத்துக்கும் கிளியரா இருந்துச்சா? ரைட். ஓகே. எஸ் புரிஞ்சு. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ன்றது காய்ஸ் எங்களுக்கு பெரிய அளவுல ஃபோன், இல்லாட்டி பெரிய அளவுல கம்ப்யூட்டர்ஸ், இல்லாட்டி பெரிய அளவுல லேப்டாப்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஃபோனோட மூலமா தான். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல எல்லாரும் அப்படித்தான். ஓகே. நானும் ஸ்டார்ட்டிங்ல காய்ஸ் ஒரு ஃபோன் மூலமா தான். ஓகே. ஒரு ஃபோன் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு தான் எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நான் இங்கெல்லாம் இந்த மெஷின்ஸ் எடுத்து இப்ப ஃபுல் டைம் ட்ரேட். அண்ட் அடுத்தது உங்களுக்கு இது ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் 2 வகையா ட்ரேட் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு இது ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் என்று 2 வகையா உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஓகே. இதுல உங்களுக்கு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் 2 அண்ட் பெரிய அளவுல ஃபோன்ஸ் எல்லாம் இருக்க தேவையில்ல. இது வந்து ஜென் மென்ஸ் ஓகே. இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் இதுல ட்ரேட் பண்ண இயலும். ஓகே. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் இல்ல. இதுல வேண்டியவங்களுக்கு ஓகே 18 பிளஸ் ஓகே 18 பிளஸ் இருக்கணும் இதுல ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. அடுத்தது உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல கைஸ் ஷார்ட் டைம்ல எப்படி ஷார்ட் டைம்ல உங்களுக்கு இதுல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். எப்படி ஷார்ட் டைம்ல பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். ஸ்கேல்ப் ட்ரேட் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நாங்கள் கிளாஸஸ்ல பார்ப்போம். அப்போ நீங்க ஃபாரெக்ஸ்ன்றது நீங்க கத்துக்கொண்ட பிறகு உங்களுக்கு இதுல ஷார்ட் டைம்ல எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். நாங்க சிக்னல்ஸ் அப்டேட் பண்ணும்போது நான் காட்டுறேன்னு பாருங்க. 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. 200 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ரைட். 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா ஃபார் அ கல்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். $100 எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி 100 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா 100 பிப் ப்ராஃபிட் ஆயிட்டேன்டா $100 எங்களுக்கு இதுல இன்கம் எடுக்கலாம். எப்படி $100ன்றது இலங்கை காசுக்கு 30,000. எப்படி 30,000. ரைட். நாங்க தர சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஓகே. அத நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ்ல கைஸ் எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய இன்கம் ஒன்று எடுக்கலாம். ஓகேயா? உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் என்றது கைஸ் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் செய்யலாம். அண்ட் அடுத்தது இது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒண்டாவும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகேயா? அப்ப இந்த பிசினஸ்க்கு நீங்க வரும்போது உங்களோட ரியல் மணி இல்லாம ஒரு ஃபேக் மணி போட்டு நீங்க சக்சஸ் ஆயின பிறகு உங்களுக்கு இதுல ரியல் மணி போட்டு உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகேயா? இதுல நீங்க ப்ராஃபிட் பண்ணும் போது இப்போ மார்க்கெட் அப் ஆகுதுன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்டா இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் அப் ஆகுமெண்டு உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணவும் மேலும்
அண்ட் அடுத்தது மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் ஆகும்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இருந்து இந்த இடம் வரைக்காட்டும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க இயலும். அப்போ உங்களுக்கு இதில் ரெண்டு வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸ் அப் ஆகும் போது ப்ராஃபிட் பண்ணவும் மேலும் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டவுன் ஆகும் போது உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணவும் மேலும். அண்ட் அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலி எல்லா இடத்துலையும் நாங்கள் காணக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த லெவரேஜ்ன்றது. இந்த லெவரேஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமாக ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து எடுக்க இயலும். அந்த ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியே தான் இதில் ரிஸ்க்ன்ற கான்செப்டும் இன்வால்வ் ஆகுது. நாங்கள் எங்களோட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணின அளவுக்கு நாங்கள் அந்த லெவரேஜ்ன்ற கான்செப்டை வந்து சரியாக யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 புரோக்கரில் ஒரு ஒரு மாதிரி லெவரேஜ் தருவாங்க. சரி, அப்போ நாங்கள் வந்து 1 to 1000 என்ற லெவரேஜை வந்து நாங்கள் இதில் இந்த நாங்கள் நோட் எஃபிக்ஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்படின்னா இப்போ நீங்கள் 10 USD போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கடா இது வந்து 1000. இப்போ இப்படி சொல்லுங்களேன், ஒரு யூஎஸ்டி நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கடா அந்த ஒரு யூஎஸ்டி 1000 USDக்கு சமன். ஓகேயா? அப்போ 10 போட்டிங்கன்னா 10,000 USDக்கு சமன். என்ன ஒன்று போட்டிங்கன்னா 1000, அப்போ 10 போட்டிங்கன்னா அப்போ அந்த லெவரேஜ் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறதுக்கு இயலும். அதை நாங்கள் டீப்பாக கிளாஸஸில் பார்க்கலாம். அப்போ அந்த லெவரேஜ்ன்றது வந்து ரிஸ்க்குரிய விஷயம். அது நாங்கள் எங்களோட சரியான மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஸ்கே இல்லை. ஓகே, எங்கள்கிட்ட சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஸ்க் இல்லை. அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த லெவரேஜ் மூலமாக எங்களுக்கு ஃபொரெக்ஸில் ஒரு பெரிய இன்கம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஏலும். அண்ட் அடுத்தது ஃபொரெக்ஸ் இஸ் அ ஹை லிக்விடிட்டி மார்க்கெட், ஸோ யூ கேன் எக்ஸிக்யூட் த ட்ரேட் அட் எனி டைம். ஹை லிக்விடிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட்லே இது தான் வந்து கூட பை அண்ட் செல் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தெரியும். அப்போ இது வந்து பை அண்ட் செல் ஆகிற சுட்டித்தான் இது வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கிற மார்க்கெட்டுன்றது. இந்த லிக்விடிட்டின்ற கான்செப்டை வந்து நாங்கள் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் பை அண்ட் செல் கூட ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குதுண்டா. அப்போ இது வந்து ஒரு ஹை லிக்விடிட்டி மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு தான் ஓணும். அப்போ அது லிக்விடிட்டி ஆகிறதுக்கு இல்லாத லிக்விடிட்டின்றது அடுத்தது இன்னொன்று இருக்குது. லிக்விடிட்டின்றது லொஸ்ட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த வேர்ட் வந்து லொஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணோம். அந்த லொஸ்ட் லிக்விடிட்டி இல்லை இது. ஓகே, இது எக்ஸ்சேஞ்சஸ்க்குரிய லிக்விடிட்டி. அப்படின்னா பை அண்ட் செல் ஆகிற 6.5 ட்ரில்லியன் ஆகிற சுட்டி தான் இது லிக்விடேட் மார்க்கெட்ன்றது. அப்படின்னா இது நாங்கள் எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஹை வேல்யூஷன் இருக்கிற மார்க்கெட்டுன்னு எங்களுக்கு சொல்லவும் இயலாது. ஓகே, அப்போ அதனால தான் நாங்கள் இந்த லிக்விடிட்டி என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது. ரைட், அப்போ உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் கிளியராக இருந்துச்சா? இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் கிளியராக இருந்துச்சா? ரைட் ரைட். who trade in forex? யாரு யாரு இந்த forex மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு இது நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் மூலமாண்ணா பேங்க் மூலமாக இன்வால்வ் ஆகித்தான் இது வந்து ஃபர்ஸ்ட்டாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டாகவே இதில் எங்களைய மாதிரியே ட்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். ஓகே, வேர்ல்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் மணி மேனே சாரி காய்ஸ், சின்ன ஒரு இஷ்யூ உண்டு. ரைட் ரைட், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? எஸ்ஸண்டா எஸ்னுங்க, இல்லைண்டா நோண்டா நோனுங்க. ஓகே கைஸ், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா?
எஸ்னா எஸ்னுங்க, நோண்டா நோனுங்க. chat பாக்ஸ்ல போடுங்க. ரைட், ஓகே. ரைட், நாங்க இப்ப இதுல பார்ப்போம். ஓகே, இதுல நாங்க பார்க்கலாம். ஓகே, இதுல நாங்க பார்க்கலாம் யார் யாரு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது. இதுல ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா மேஜர் சென்ட்ரல் பேங்க்ஸ். அப்படின்னா பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் இதுல வந்து ட்ரேட் பண்றது. மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ், நார்மலி கமர்ஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ், மணி மேனேஜர்ஸ், இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கடைசியாக தான் நாங்கள். ஓகே, கடைசியாக தான் எங்களை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் எங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிச்சு எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ இதுக்கு முதல்ல வந்து பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ், மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் இவங்க மாதிரியான ஆட்கள் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் எங்களை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு எங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிச்சு இதில் எங்களுக்கு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ரைட், இதில் காய்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ட்ரேடர் லொஸ்டார் ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். எப்படி நிறைய ட்ரேடர்ஸ் லொஸ்டாருக்கான டிசிப்ளின் என்ன கான்செப்ட்னா, நிறைய ட்ரேடர்ஸ் இந்த டிசிப்ளின் இல்லாதனால தான், எப்படி இந்த டிசிப்ளின்ன்ற கான்செப்ட் இல்லாதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லொஸ்ட் ஆகுறது. ஓகே, இதில் சரியாக ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டல் ட்ரேட் எப்படி நாங்கள் பண்ணுறது. சரியா, ஃபண்டமெண்டல் ட்ரேட் எப்படி நாங்கள் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் மூலமாக ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்தால் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது. அண்ட் அடுத்து டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது என்ன, எப்படி டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது என்ன, அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது என்ன. ஓகே, எஸ்எம்சி, ஐசிடி, எஸ்எம்சி இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த மாதிரியான அனலைசிஸ் இல்லாட்டி இந்த மாதிரியான இன்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு இதில் 100% ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஓகே, அது புரிஞ்சா? இதில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணுமெண்டா, எப்படி இதில் நீங்கள் ஃபோரெக்ஸில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணுமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட டிசிப்ளினை கற்றுக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது சைக்காலஜி என்ற ட்ரேடிங் சைக்காலஜியை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். இல்லாட்டி கைஸ் உங்களுக்கு இதில் 100% சொல்கிறேன், இதில் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய கோல் ஒன்று ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஓகேயா, எங்களுக்கு இதில் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் இருக்கிற இந்த ஃபாரெக்ஸ்ன்றது என்ன அண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, அது கன்செப்ட் அந்த நாலேஜில் எடுத்த பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் 100% இல்லாட்டி நீங்கள் ஃபெயிலியர் தான். ஓகே, அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் கட்டாயம் மனதில் வச்சுக்கோவ ஓணும். ரைட், அடுத்தது நாங்கள் என்னென்னு பார்ப்போம். ரைட், அடுத்தது இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மண்டே டு ஃப்ரைடே வர காட்டிக்கும் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுறது. மண்டேலேருந்து ஃப்ரைடே வர காட்டியும் தான் இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வர காட்டி தான் இது மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுறது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி என்ற ஹோம் டவுனில் தான், சிட்னி என்ற நகரத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அப்படியே வந்து நியூயார்க் வர காட்டிக்கும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன், லண்டன் செஷன் அண்ட் டோக்கியோ செஷன், சிட்னி செஷன் அண்டு செஷன்ஸ் இருக்குது. அது நாங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போது பார்க்குறோம். அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மண்டே ஸ்டார்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னியில். ஓகே, சிட்னி என்ற சிட்டியில் தான் வந்து இது வந்து முதலாவது ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே, அண்ட் அடுத்தது உங்களுக்கு நாங்கள் இதுக்கு இந்த ட்ரேட்க்கு தேவையான நாலேஜ், ஓகே இந்த ட்ரேடுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன கான்செப்ட் தேவை, ஓகே என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைன்றது வந்து நாங்கள் கதைப்போம். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலி ஓகே இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் எஸ்எம்சி, ஐசிடி எஸ்எம்சி என்ற கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அனலைசிங்க்கு வர்றது. அப்போ அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஏழும். இல்லாட்டி வந்து 100% ஃபெயிலியர் தான். ஓகே, எப்படி 100% ஃபெயிலியர் தான். அப்போ இந்த அனலைசிங் எல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு 1 by 1 டீச் பண்ணி
உங்களுக்கு கிளாஸஸ் மிஸ் ஆகிச்சுண்டா உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஓகேயா? அப்படியே யூடியூப் உங்களுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு எங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் காணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இதில் இருக்கிற நாங்கள் டீச் பண்ணுற ஒரு வீடியோ கிளிப்ஸும் வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஓகேயா? அண்ட் நான் மறுவாலும் சொல்கிறேன், இதில் இங்கே நாங்கள் ஒரு ரூபாயாச்சும் கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை. அண்ட் விஐபி சிக்னலுக்கு நாங்கள் காசு எடுக்கிறது இல்லை. இந்த நோடிஃபிக்ஸ் மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க 100% நாலேஜையும் கொடுத்து, ஓகே, அவங்களுக்கு தேவையான சிக்னல்ஸையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அந்த இது தான் நாங்கள் செய்கிறோம். அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா guys, இப்படித்தான். இப்போ நீங்கள் நினைப்பீங்க சாருக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லையா அப்படி செஞ்சா. அப்படி இல்லை guys. சரியா? இப்போ இந்த நோட் எஃபிக்ஸ்ன்றது வந்து ஒரு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அடிச்சிக்குது புரோக்கரில். நம்பர் 1 புரோக்கர்ன்ற இது வந்து இப்போக்கி ஹிட் பண்ணிக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான், அந்த ஒரு ஹாப்பினால தான் இது வந்து அவங்களோட புரோக்கர் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி அவன் அதுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் அதுக்கு தேவையான சிக்னல்ஸை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா எங்கட இந்த நோடெஃபிக்ஸ் புரோக்கர் பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். ஓகே, இது எப்படியாப்பட்ட ஒரு புரோக்கர்னு உங்களுக்கு காணலாம். ரைட், அடுத்தது உங்களுக்கு இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமெண்டா உங்களுக்கு அண்டு ஒரு லைவ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோவலாம். அது ஓப்பன் பண்ணும் போது உங்களோட ஐடென்டிட்டி மட்டும் இருந்துச்சுண்டா போதும். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே போயிட்டு ஓப்பன் பண்ணுறது இல்லை. நாங்கள் ஒரு லிங்க் கொண்டு தரோம். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபுல் செஷன்ஸ் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். எப்படி? நாங்கள் ஒரு லிங்க் கொண்டு தருவோம். நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து 100% ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுமெண்டா, மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட நீங்கள் இதில் ப்ராஃபிட் பண்ணணுமெண்டா நீங்கள் 50 USD நீங்கள் இதில் டிபாசிட் பண்ணணும். எப்படி? 50 USD நீங்கள் டிபாசிட் பண்ணினா தான் உங்களுக்கு இதில் ஒரு பெரிய இன்கம் மட்டுக்கு போயிடும். ஏன்னா உண்மையாக சொல்லணுமெண்டா கைஸ், 10-20 USDலாம் போட்டு இதில் ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏலா. நீங்கள் மேக்ஸிமம் 0.01 லொட் சைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேணுமென்றாலும் ஒரு மேக்ஸிமம் 50 USD ஆச்சு வேணும் உங்களுக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. சரியா? ரைட், அடுத்தது இதில் நாங்கள் உங்களுக்கு 100% உங்களுக்கு தேவையான ஃபாரெக்ஸ் எடியூகேஷன் நாங்கள் தருவோம். 100% ஃப்ரீ அண்ட் உங்களுக்கு 100% 80% ஷுவரான நாங்கள் விஐபி சிக்னல் குரூப் ஒன்று தருவோம் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அது எப்படி நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணணும், எத்தனை லொட் சைஸ் நாங்கள் யூஸ் பண்ணணும் என்ற கான்செப்டெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட கிளாஸஸில் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் ஒரு லிங்க் கொண்டு தருவோம். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் ஒரு நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு அதுக்கு பிறகு மேக்ஸிமம் ஓகே அட்லீஸ்ட் 50 USD ஆச்சு வேணும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எங்களையோட. அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் இதில் 100% ஒரு எடியூகேஷன் உண்டு நாங்கள் உங்களுக்கு தரோம். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சேட் எங்களோட ப்ராஃபிட் கார்ட்ஸ் எங்களோட விஐபி சிக்னல்ஸை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ரைட் ரைட், இப்போ நான் இருக்கிறது வந்து எங்களோட டெலிகிராம் சேனல் விஐபி. சரியா? ரைட், இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எங்களோட க்ளோரி ஓகே விஐபி சிக்னல் குரூப்பில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறது. ஓகேயா? ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி உங்களுக்கு நாங்கள் சிக்னல்ஸ் தருவோம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் கார்ட்ஸும் நாங்கள் இதில் அப்டேட் பண்ணுவோம். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்துருக்கிறோம் ஜூன் 13ஆம் தேதி. அப்படி என்ன இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நாங்கள் சிக்னல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கிறோம். ஓகே, இந்த டைமில் பை பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் வந்த பிறகு நீங்கள் பை பண்ணுங்கள் தருகுது. டிபி அதெல்லாம் ஃபுல்லாகவே ஹிட் ஆகிருக்குது. டிபி 2 வரை காட்டி ஹிட் ஆகிருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் அங்கனைக்கு அந்த ஸ்டூடெண்டோட
இன்கம் வந்திருக்குதுன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $412. ஓகே, இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக தான் தருது. அப்படின்னா $412என்றது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. 412 தர 300. ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் லைவ். கைஸ், நாங்கள் மூடி மறைச்சு ஒன்றும் செய்கிறது இல்லை. ஓகே, நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறது, நாங்கள் உங்கள்கிட்ட ₹1 எடுக்கிறதும் இல்லை. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் எங்களோட புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், 412 தர 300. ஓகே, 1,23,600 இதுதான் ப்ராஃபிட். கைஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. கைஸ், உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து வர வேணாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராஃபிட் எல்லாம் எடுக்கிறதுக்கு இயலாது. ஓகே, நீங்கள் வந்தோடனே 7 மணி per டே ஒரு 2000 earn பண்ணுவீங்க, ஒரு 3000 earn பண்ணுவீங்க. ஓகே, அப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கைஸ் நீங்கள் போவீங்க. ஒரேடியாக நீங்கள் போகிறதுக்கு மாட்டீங்க. ஓகே, அண்ட் எங்களுக்கு அடுத்துக்கு தேவையான அனலைசிங் குரூப் இருக்குது. ஓகே, எங்களோட அனலைஸை நாங்கள் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இதாக்குவோம். ஓகே, நாங்கள் எங்களோட அனலைசிங் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் தேவையான அனலைசிஸ் அண்ட் எங்களுக்கு தேவையான ஓகே எப்படி ப்ராஃபிட் பண்ணது என்ன அனலைசிஸ் ஃபுல்லாகவே நாங்கள் 100% எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இது வந்து டீச் பண்ணுவோம். அண்ட் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் அதுவும் நாங்கள் டீச் பண்ணுவோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு இஷ்யூமே இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 100% தேவையான 100% உங்களுக்கு தேவையான நாலேஜஸ் தான் நாங்கள் தாரது. அண்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் யூடியூப் மூலமாக தான் நாங்கள் உங்களுக்கு கைஸ் தாரது. ஓகே, யூடியூப் மூலமாக தான் நாங்கள் உங்களுக்கு எங்கள் நாலேஜஸை தாரது. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா? Can't see the image. What? ஓகே 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 ஓகே. ப்ரைவசினால காட்டுது இல்லையோ தெரியா கைஸ். ஓகே, வெயிட் 1 minute. ரைட். ஓகே, ப்ரைவசி பிரச்சனைனால காட்டுது இல்லை கைஸ். ரைட் 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 ரைட். நான் ஓகேயா? இப்போ விளங்குதா ஸ்க்ரீன் எல்லாருக்கும்? எஸ், ரைட். ஓகே, இதா இருக்குது. இப்போ எங்கட நான் அந்த சொன்ன 412 யூஎஸ்டி ப்ராஃபிட், 412 யூஎஸ்டி ப்ராஃபிட் இது அது. ஓகே, எங்கட சிக்னல் இப்போ ஃப்ரைடே கொடுத்த சிக்னலுக்கு ப்ராஃபிட் தான் இது 412. ஓகே, எங்களோட அனலைசிஸ் நாங்கள் உங்களுக்கு தாரோம். ஓகே, எங்களோட அனலைசிஸும் நாங்கள் உங்களுக்கு தாரோம். அண்ட் இதில் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ விளங்குதா எல்லாருக்கும் ஸ்க்ரீன்? யா, மேக்ஸிமம் 50 USD வேணும் பிரதர். ஓகே, பொய் சொல்ல இயலாது. மேக்ஸிமம் 50 USD ஆச்சு இருக்கணும். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற என்றால் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதெல்லாம் கைஸ் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தாரது. ஓகே, இதுக்கெல்லாம் நாங்கள் ₹1 இது எங்களோட விஐபி சிக்னல் சேனல்ஸ். ஓகே, எங்களோட விஐபி சிக்னல் சேனல். இதில் நாங்கள் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் தருவோம். ஓகே, அனலைசிங் சார்ட்ஸ் நாங்கள் போடுவோம். ஓகே, அது மாதிரியான டிஸ்கஸ் பண்ணுவோம், கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் செய்வோம். ஓகே, யா யா நிவேதன் பிரதர். ரைட். ஓகே, எனி கொஷன்ஸ் கைஸ் அப்படியே chat பாக்ஸில் போடுங்க. ஓகே, என் ஹெட்செட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. நீங்கள் கதைக்கிறது ஒன்றும் எனக்கு கேட்காது. ஓகே, என் ஹெட்செட்டில் ஏதோ சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது, அதனால தான் நான் இது எல்லாத்தையும் மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கதைக்கிறது ஒன்று எனக்கு கேட்காது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் கொஞ்சம் சின்ன ஒரு இஷ்யூ உண்டு. பிரதர், நீங்கள் கதைக்கிறது கொஞ்சம் கேட்காது எலுமெண்டா. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குதோ அது அப்படியே நான் கொஞ்சம் chat பாக்ஸில் போடுங்க பிரதர். பவுன்சர்ஸ் இல்லையா இதில்?
இல்லை 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 பிரதர், அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படி ஒரு இஷ்யூவும் இல்லை. கிளாஸஸ் எப்படித்தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது வந்து டியூஸ்டே. யா, டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கைஸ் டிபாசிட் பண்ணுறதுக்கு ஃப்ரைடே வர காட்டியும் சான்சஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸஸ் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் செய்வோம். ஓகே ஓகே, ஆஃப்டர் டிபாசிட் $50 உங்களுக்கு அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கே தான், அது எங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கே தான். ஓகே, அதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறதும் நீங்களே தான். ஓகே, நாங்கள் இப்போ அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் கார்ட்ஸ் அதெல்லாம் அவங்களே ஓன் இது பண்ணி அவங்களே ப்ராஃபிட் பண்ணி அவங்களே வச்சுக்கிறது. நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் நாலேஜும் சிக்னல்ஸை கொடுப்போம். நாங்கள் தர லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு போக தான் இருக்குது. ஓகே, அதில் எப்படி டிபாசிட் வித்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு 100% டீச் பண்ணுவோம். அண்ட் எங்களோட நோடெஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 1 minute. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே குரூப்லேயும் போட்டோன்னா 1 minute. எங்க ரைட்டாக இருக்குது. 1 minute guys. ரைட், இதாக இருக்குது எங்களோட நோட் எஃபிக். 1 minute. ரைட் வெயிட். ஓகே, இதாக இருக்குது எங்களோட நோட் எஃபிக்ஸ். இது புரோக்கர். ஓகே, இது வந்து 2008 இப்போக்கி நாங்கள் இந்த நோடெஃபிக்ஸ் என்ற புரோக்கர் வந்து இப்போ 2008 இருக்குது. அண்ட் 188 கண்ட்ரீஸ்க்கு மேலே எங்களோட புரோக்கர் சார்ஜ் எடுத்திருக்குது. ஓகே, அண்ட் அடுத்தது 200+ எம்ப்ளாயீஸ்க்கு மேலே 10 கண்ட்ரீஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. அண்ட் 80+ ப்ரொஃபஷனல் ப்ரைஸ் அவார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து 100% லைசன் அண்ட் ரெக்யூலேட் பை FCN மொரிஷியஸ் லைசன்ஸும் இதுக்கு சம்பந்தமாக இருக்குது. ஓகே, அடுத்தது இதில் எங்களுக்கு ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ பண்ணலாம். ஓகே, ஓவர் 30 கரன்சிஸ்க்கு மேலே இது கோல்டு, சில்வர், ஆயில் அண்ட் எங்களுக்கு 30 கரன்சிஸ்க்கு மேலே எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா 0.0 பிப்ஸ். ஓகே, ஸ்ப்ரெட் வந்து 0.0 பிப்ஸ். நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுக்கிறது மெட்டா ட்ரேடர் 4 ப்ரோ. ஓகே, உங்களுக்கு லெவரேஜ் வந்துட்டு 1 to 1000 இருக்குது. ஓகே, இப்படி 1 to 1000 இருக்குது. உங்களுக்கு இதில் 24 hours. ஓகே, எங்களுக்கு இல்லாத உங்களுக்கு 24 hours சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் தருவோம். அண்ட் உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட டிபாசிட் அண்ட் வித்ட்ரோவல்ஸ் எடுத்துக்கோறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர் 2011, 2015, 2018, 2019. ஓகே, எங்களுக்கு தான் எங்களோட நோடெஃபிக்ஸ்ன்றதுக்கு தான் அப்டேட் ஆகிருக்குது. அண்ட் பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர் இன் ஏஷியா 2013, 2015, 2018, 2020, 22, 24 AFT அவார்ட் வந்து எங்களோட புரோக்கருக்கு தான் கிடைச்சிருக்குது. அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் புரோக்கர் 2016, 17, 20, 20, 24ன்றது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் பெஸ்ட் நியூஸ் அண்ட் அனலைசிஸ் ப்ரொவைடர் 2018 அண்ட் 2023 எங்களோட இந்த நோடெஃபிக்ஸ் புரோக்கருக்கு தான் இதில் கிடைச்சிருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸில் எங்களுக்கு 11 மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் எங்களுக்கு இருக்குது. அண்ட் அடுத்தது மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 150 to ஓப்பன் பொசிஷன் 1 பிட்காயின், 15 to ஓப்பன் பொசிஷன் 1 எத்தீரியம், 0.5 to ஓப்பன் பொசிஷன் 1 சொல். அதில் நான் உங்களுக்கு கிளாஸஸில் டீச் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours a day எங்களுக்கு, அப்படின்னா 24 மணித்தியாலமும் 5 டேஸும் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிரிப்டோ புரோக்கர் ஏஷியா 2017. ஓகே, த பெஸ்ட் புரோக்கர் டு ஒர்க் வித் கிரிப்டோ கரன்சிஸ் 2017, 2020 எங்களுக்கு கிடைச்சிருக்குது. பெஸ்ட் புரோக்கர் ஆஃப் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சிஸ் 2018 எங்களுக்கு கிடைச்ச மோஸ்ட் ட்ரஸ்டட் கிரிப்டோ கரன்சிஸ் புரோக்கர் 2018 குளோபல் பிராண்ட் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அண்ட் பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி புரோக்கர் 2019, 23 எங்களுக்கு இந்த
நோட்டிஃபிக்ஸ்க்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஸ்டாக்ஸில் ஓகே ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டிகேஸில் இதில் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஓகே ரைட். அடுத்தது மெட்டல் ரைட், இதுவும் அவ்வளோ பெருசாக இதாகாது. ஓகே ரைட் ரைட். அடுத்தது நோடிஃபிக்ஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து பேமெண்ட்ஸ் அப் டு 70 ஆஃப் தி ஸ்ப்ரெட். ஓகே அந்த கான்செப்டும் எங்களுக்கு இதில் இருக்குது. ஓகேயா ரைட். அப்போ உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஏலும். எங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது வந்து டியூஸ்டே 9 o'clock கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா அப்படின்னா 500, 1000, 2000 அவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு கைட் பண்ணுறேன். ஓகே அண்ட் அடுத்தது சின்ன சின்ன டிபாசிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை தரேன். ஓகே உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை தரேன். அந்த லிங்க்கை மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி டிபாசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் டைம் வந்து நைட் 8 to 10. ஓகே கிளாஸஸ் டைம் வந்து டியூஸ்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே. ஓகே 8 to 10 வரைக்கும் நாங்கள் கிளாஸ் இல்லாட்டி 8 to 9 வரைக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே இதில் உங்களுக்கு 100% ஃப்ரீ. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் எடுக்கத்தான் சான்சஸ் இருக்குது. ஓகே இது வந்து நாங்கள் வந்து 1 monthல நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுவோம். உங்களுக்கு அதுக்கு இடையில ப்ராஃபிட் பண்ணி போகணுமெண்டா இல்லாட்டி உங்களுக்கு மண்டேலேருந்தே ப்ராஃபிட் பண்ணலாம், அப்படின்னா டுமாரோலேருந்தே ஒரு ப்ராஃபிட் பண்ணி போகணுமெண்டா உங்களுக்கு அதுக்கு தேவையான ஸ்டெப் ப்ரொசீடியர்ஸும் நாங்கள் தருவோம். ரைட். என் ஃபோன் நம்பரை தரேன். ஓகே என் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் என் குரூப்பில் போடுறேன். ஓகே எங்களோட குரூப்பில் நான் போடுறேன் உங்களுக்கு. ரைட் ஓகே பர்சனல் ஒரு கோல் எடுத்தாங்க. ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் கதைக்கு ஓகே கேள்வி ஏதாச்சும் இருக்கும். ஓகே அவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் போடுறேன். ரைட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஸ்க்ரீன் ஷேர் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். ரைட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரோட எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்கள். இப்போ இதுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தான் குரூப்பில் அப்டேட் ஆகுது, டெலிகிராம் எல்லாமே. ஓகே ரைட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 07688535578. நான் அதை உங்களுக்கு நீ டைப் பண்ணிவிடுறேன். வாட்ஸ்அப் 07588535578. இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். என் நேம் வந்து அகமது. இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். வெயிட்டா என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 07688535578. ரைட் இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். ஓகே 07688535578. இதுதான் கைஸ் என் வாட்ஸ்அப் நம்பர். ரைட் கைஸ் இன்றைக்கு செஷனை பற்றி ஓகே இன்றைக்கு செஷனை பற்றி எங்களோட ஃப்ரீ செஷன்ஸ் அண்ட் எங்களோட சர்வீசஸ் பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொண்டு தேவைப்படுது. ஏழுமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷாலேயோ இல்லாட்டி தமிழாலேயோ எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இலங்கையில் நிறைய கோர்சஸ் நடக்குது 30,000 40,000 ஓகே ஜஸ்ட் வேஸ்ட். ஓகே அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, அது அவங்களோட இஷ்டம். ஓகே அது அவங்களோட இஷ்டம், இது ஏன் இஷ்டம். ஓகேயா அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சல்லி கெட்டுக்கு வழி இல்லை, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆசை ஆனால் ஒரு கோர்ஸ் செய்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி இல்லாத யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கண்டா ஓகே அவங்களுக்கான அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணுற அளவுக்கு மாதிரியான ஒரு இது இருக்கணும். இப்போ நிறைய இடத்துல 30,000 கோர்ஸ் ஃபீஸ், அப்போ எங்களுக்கு அது 100 USDT போட்டு எங்களுக்கு ட்ரேட் பண்ணலுமான சான்சஸ். ஓகே அப்போ நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க கோர்ஸ் ஃபீஸை கெட்டிட்டு. அப்போ
அந்த மாதிரி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னாங்கண்டா ஓகே, எங்கள்கிட்ட குரூப்பில் எட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தேவையான கைடன்ஸை நாங்கள் தருவோம். அண்ட் பெரிய பெரிய அக்கௌண்ட் மேனேஜ் பண்ண யாராச்சும் இருந்தாங்கண்டா ஓகே, பெரிய பெரிய அக்கௌண்ட் அப்படின்டா 1000 2000 USD வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஒன்று வேணுமெண்டா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போடுங்க. அண்ட் நான் தார லிங்க் மூலமாக தான் நீங்கள் போய்த்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓணும். ஓகே, அப்போ தான் எங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள எழும்பும். ஓகே, ரைட் கைஸ், எனி கொஷின்ஸ்?